வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது சீமான் மற்றும் ஸ்டாலின் சர்ச்சையை குறித்து இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் தாத்தா மூக்கையா தேவர் பேசுகிறேன், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் மீது சீமான் பாய்ச்சல் ஏற்படுத்தியிருக்கிறாரு. பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்னு கூறியது குறித்து செய்தியாளர் கேட்டபோது பதிலளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதை இந்தியா கூட்டணி தாங்க கொண்டு வந்துச்சு. சரி, வெளிப்படையாக பேசுவோம். நீட் என்ற ஒன்றை கொண்டு வந்தது யார்? இந்தியா தான் கொண்டு வந்தது. நம்ம இப்படி பேசுவோம். அருமை சகோதரர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சென்னை வானூர்தி நிலையத்தில் கொடுத்த பேட்டி இருக்குது, வலையொலியில் நீங்கள் பார்க்கலாம். நீட் தேர்வு அவசியம் என்று அவருக்கு எதுக்கு சீட் கொடுத்தீங்க? காரைக்குடியில் நிற்க நீங்கள் நீட்டை எதிர்க்கிறீங்க, வரவேற்கிறீங்க. ஏன் நீங்கள் கொடுத்தீங்க? நீட் தேர்வு வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டு வென்ற பெருமைகள் யார்? அம்மா நளினி சிதம்பரம் அந்த கட்சி எதுக்கு கூட பார்த்திங்கன்னா வச்சுருக்கீங்க? எதுக்கு கூட வச்சுருக்கீங்க? எத்தனை நாளைக்கு இங்கே நாடகம் போடுவீங்க? உங்கள் அப்பா பெரிய நாடக ஆசிரியர், திரைக்கதை வசனகர்த்தா. ஸோ நாடகமே எழுதிட்டு இருப்பீங்களா? நாடகமே எழுதிட்டு இருப்பீங்களா? கச்சத்தீவு கொடுத்துட்டு அதுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதிமுக தான் பண்ணிச்சு. என்னப்பா இது? என்னத்தையாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போகிறதா என்ன? கச்சத்தீவு கொடுக்கும்போது நாட்டின் முதலமைச்சர் யார்? எத்தனை லட்சம் மக்களை திரட்டி போராடினீங்க? ஏன் என் நிலப்பரப்பு எடுத்து கொடுக்காத என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் போயிடும்னு சொல்லுங்கள். எங்கள் தாத்தா மூக்கையா தேவர் பேசுகிறான். அங்கே பாராளுமன்றத்தில் சண்டை போட்டான். நீங்கள் யார் கச்சத்தீவுக்காக பேசுனீங்க? எங்கே போட்டீங்க சொல்லுங்கள். சும்மா ஏதாவது ஒன்று பேசுகிறது. கச்சத்தீவு கொடுத்தது நாங்கள் கிடையாது, எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கச்சத்தீவை நாங்கள் மீட்போம் என பேசுகிறது என சீமான் தெரிவித்திருக்கிறாரு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.